ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ஸ்வீட் பிரெட்டோட நெக்ஸ்ட் பாட்டு தான் எடுத்து வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளேயே போடலாம். நான் பேசுகிற வேட்டோட பெயின் தர மாதிரி தெரிஞ்சா ஐ எம் ரியலி சாரி, ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியாக மட்டும் கேளுங்க, ஓகே? ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஜங்குக்கு இந்த மூமெண்ட்டு சுத்தமாக பிடிக்கல. இந்த மாதிரி வேறு யாரையும் மைண்டில் திங்க் பண்ணப்படி ப்ளஸ் ஆகிற மூமெண்ட்டை பாட்டுட்டு டேயோட ஜாயின்லன்னா கிரிப்பாக பிடிச்சபடி டேயை க்ளோஸ் அழுக்கிறாரு. யார் அது? நான் கூப்பிடாம இன்னொரு பர்சன்ட் ஒன்றான்ற மாதிரி வந்து கூப்பிடுவாங்க. யாரை மீன் பண்ணி இப்படி பேசிகிட்டு இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு அவ்வளோ கோவமாக இப்படி கேட்டான். என்ன நீ என்னை பயமுட்டுறேன்? என்ன லவ் பண்ணுற பர்சன் தான், நான் லவ் பண்ணுற பர்சன் தான் என்ன இப்படி கூப்பிடுவாங்க. இங்கே பாரு, இந்த மாதிரிலாம் என்ன நீ மிரட்டுற வேலைலாம் வச்சுக்காட. நான் என்ன பண்ணணும், என்ன டிசைட் எடுக்கணுங்கிறதுலாம் என்னோட முடிவு தான். என்னோடய ஹயாங்ஸ் கூட இதை பற்றி கேட்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, அவனும் இதே காலேஜில் தான் படிக்கிறான். அந்த பர்சன்ட்டை தான் நான் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு சும்மா போகிற ஒரு பையனை கரெக்டாக பாயிண்ட் பண்ணி, இந்த பர்சன் தான் இந்த காலேஜிலே செம்ம பாப்புலர், செம்ம ப்ரில்லியன்ட், அவரை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், அவரை தான் லவ் பண்ணுறேனுங்கிற மாரி சொல்லுவோம். இந்த மாதிரிட்டே ஒரு பர்சன்ட்டை பாயிண்ட் பண்ணபடி எனக்கு அந்த பர்சன்ட்டை பிடிச்சிருக்குன்னு சொன்னதோடையே நம்ம ஜங்குக்கு கோவம் எங்கேயோ போயிடுச்சு. அப்படியே திரும்பி அந்த பர்சன்ட்டை நோட் பண்ணால் அவன் எந்த லுக்கில் பார்க்க சொல்ல உனக்கு அவ்வளோ அட்ராக்டாக தெரிஞ்சான். ஹே என்னடா, அவுட்லுக்கை பார்க்காத, உள்ளே இருக்க ஹார்ட்டாக பாரு. அவன் ஹார்ட் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ரொம்ப சாஃப்ட்டு. எனக்கு அப்படி ஒரு ஹார்ட்டு தான் வேணுங்கிற மாரி சொல்லவும் ஜங்குக்கு டென்ஷன் ஆகி டக்குன்னு நம்மகிட்டே ப்ராடக்ட் தூக்கவும் நம்மகிட்டே பயந்து போய் என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக நோட் பண்ணால் பக்கத்து கிளாஸ் ரூமுக்குள்ளே தூக்கிட்டு போனவங்கிட்டலையே கிளாஸ் ரூம் டோரை க்ளோஸ் பண்ணுறது பார்த்துட்டு டேக்கே அள்ளு விட்டு போயிடுச்சு. ஏய் என்ன பண்ணுற, கிளாஸ் டோரை எடுக்க க்ளோஸ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பட்டத்துலேயே நோட் பண்ணால் என்ன திமிரு, என்ன பக்கத்தில் வச்சுக்கிட்டு அந்த பர்சன்ட்டை வச்சு அப்படியே ஃபுல்லாக வர்ணிச்சா பேசுகிற நீ. இந்த டங்கை அந்த மவுண்டைன் என்ன பண்ணுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி கிட்ட ரொம்ப வேகமாக வேண்டாம் பக்கெட்டிலேயே அப்படியே பேக் சைடாக போனவர் வாலில் கரெக்டாக பின்னாகிறாரு. எதுக்காக டோர் அப்படி க்ளோஸ் பண்ணியிருக்கேங்கிற மாதிரி பயட்டிலேயே டோரை ஓப்பன் பண்ணுங்கிற மாதிரியும் இந்த மாதிரி பேசினா ஜங்குக்கு வந்த வேகட்டிலேயே டேயோட லிப்பில் கிஸ் பண்ண அப்படி பயங்கரமாக பைட் பண்ணால் நம்ம டேக்கு கிஸ் பண்ணுற ஃபீல்லாம் இல்லை. அவருக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்லிட்டு ஒரு டாக் சைட், ஒரு ஃபாஸ்ட் மெமரி எப்படி ரீக்கப் ஆகுது. அண்ட் அவங்க டேடோட அந்த ஆக்சிடெண்ட் மூமெண்ட்டும் மாம் டெட்டான அந்த மூமெண்ட்டுன்னு திங்க் ஆகுது. திங்கான பொசிஷன்லேயே வந்துட்டு ஒரு மாதிரி பதட்டமாகி ஜங்குக்கோட ஷார்ட்டாக கிரிப்பாக பிடிச்சபடி க்ரை பண்ண ஆரம்பிச்சிருவார். இந்த மாதிரி க்ரை பண்ணுறது பார்த்துட்டு பொசசிவில் பொங்கி எழுந்து கிஸ் பண்ணிட்டு இருந்த ஜங்குக் அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணால் மாம் டேட் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஜின் ஹயாங்னுங்கிற மாதிரி தானாக பயத்தில் நம்மகிட்டே பேசுகிறத பார்த்துட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி டவுட் ஆகி இப்போ டோரை தானடா க்ளோஸ் பண்ணணுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி டவுட்லேயே நேரட்டையோட ஃபேஸை கப் பண்ணால் தானாகவே புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. மாம் டேட் டெட்டான மூமெண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்க முடியாமலேயும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஜின் ஹயாங் நீ எங்கே இருக்கிறான்னுக்கிற மாதிரியும் ரிப்பீட்டடாக இந்த மாதிரி பேசுகிற அந்த மூமெண்ட்டுக்கு இப்போ அப்படியே ஒரு ஃபாஸ்ட் திங்க் பண்ணுறாங்க. ஜிமினாவையுமே நம்ம ஜின்னோட பேரண்ட்ஸ்க்கு இவங்க நார்மல் பர்சன்ட் கிடையாது, இவங்க வேம்பியர் வேர்ல்டை சேர்ந்த ஒரு பர்சன்ட். ஆனால் பட் வேம்பியர்ஸ் கிடையாது, ஒரு பியூர் பிளட், இவங்களுக்குள்ள நிறைய பவர் இருக்குது அப்படிங்கிறத சைல்டாக இருக்க சொல்லியே ஜின்னோட பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி நம்ம வீமினோட பிளட் பவர் அண்ட் அட்ராக்ஷனுக்கு அவங்கள சேவ் பண்ணதுக்காக தான் ஒரு பிளேஸில் ஒரு ரூம்குள்ளே போட்டு அடைச்சிட்டு காரை எடுத்துகிட்டு அங்கே 2 பேர் இருப்பாங்க. இந்த மூமெண்ட்டாக அந்த ரூம்குள்ளே இருந்தபடியே வீமி நோட் பண்ணிட்டு இருப்பாங்க. வீமினுக்கு அந்த டார்க் ரூம், அந்த டார்க் சைட்லாம் பார்க்க சொல்ல ரொம்ப பயம் இருக்கும். அந்த ரூம்லேயே ஒரு சின்ன டோரில் ஒரு சின்ன ஹோல் வழியாக தான் இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு இருப்பாங்க. கார் கொஞ்சம் தூரத்தில் போக சொல்லியே அந்த பிளேஸில் அதாவது நம்ம வீமினை தேடி வந்த ஒரு பர்சன்ஸ் அட்டாக் பண்ணி கில் பண்ணியிருப்பாங்க நம்ம ஜின்னோட டேடை. மாம் கிரிட்டிக்கலான பொசிஷனில் மயங்கிதான் இருந்திருப்பாங்க. அந்த மூமெண்ட்டை பாட்டோடையே வீமின்ஸ் அப்படியே மயங்கி விழுந்துட்டுருப்பாங்க. அந்த மெமரி தான் இப்போ அப்படியே ரீக்கப் ஆகுது. ஏன்னா இப்போ நம்ம ஜங்குக்கு இருக்க ரூம் சுத்தமாக ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க்காக இருக்குது.
அந்த மெமரிஸ் அப்படியே ரீக்கப் ஆகி டேட் டேட் எனக்கு பயமாக இருக்குது, டோர் ஓப்பன் பண்ணுங்க டோர் ஓப்பன் பண்ணுங்கிற மாரி இப்படிட்டே பேசுகிறத பார்த்துட்டு ஜங்குக்கு அப்படியே ஹக் பண்ணப்படி ஒன்றும் இல்லை டோர் ஓப்பனில் தான் இருக்குங்கிற மாதிரி ஜங்குக்கு ஒட்ட பவர் ஒரு சின்ன சொடக்கு போட்டு ஒட்ட பவர் போடவும் டோர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆனால் அந்த சன்லைட் அப்படியே மேலே வந்து விழுது. இந்த மாதிரி விழுந்து அப்புறம் தான் நம்ம அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி ஜங்குக்கு பாட்டு கோவத்தில் ஜங்குக்குன்னு கூட பார்க்காம ஒரு கிக்கு விட்ட வெயிட்டில் அப்படியே நம்ம ஜங்குக்கு அப்படியே ஃபீட்டை ரப் பண்ணப்படி நின்னா என்ன திமிருந்தா என்ன ரூமுக்குள்ளே போட்டு லாக் பண்ணியிருப்பானுங்கிற மாரி போகிற போக்கில் இன்னொரு கிக் பண்ணிட்டு போகவும் இவனை சமாளிக்க முடியாதோங்கிற மாரி ஜங்குக்கு அப்படியே ஃபாலோ பண்ணப்படி வந்து டோரை விட்டு வெளியே போகிற டைம் கிரிப்பாக பிடிக்கவும் என்னை ஒழுங்கு மாதிரியே விடு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டென்ஷன் ஜங்குக்கு நோட் பண்ணால் அப்படியே வாலில் பின் பண்ணப்படி உன் பிரதரை என்னோட பிரதர் ஏதோ பிரிச்சுட்டான்னு சொன்னல, நீ தான் என் பிரதரை என்கிட்டேருந்து பிரிச்சுட்டா அப்படிங்கிற மாரி இப்படி சொன்னான். என்ன சொல்கிற, நான் என்ன சொல்லி நீ எப்போ பிரிஞ்ச அப்படிங்கிற மாரி கேட்கவும், ஆமாம் எப்போ உன் மேலே ஃபாலின்ல வாங்கணும்னு அப்போவே என் பிரதர்கிட்ட பேசுகிறதெல்லாம் நிப்பாட்டிட்டேன், உன்னடா ஃபாலோ பண்ணிட்டு வரேன். லவ்வா ஏன் மேலையா, என் மேலெலாம் யாருக்கும் ஃபீலிங்கே வராது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொன்னால் இந்த மாதிரி லொடன்னு பேசிகிட்டு இருக்கு பார்த்தியா, இந்த மவுட்டும் இந்த நோட்டி பிஹேவியரையும் பார்த்தான் அப்படியே அள்ளிக்கிட்டு லவ் வந்துருச்சா பட் எனக்கு அவன் மேலே வரலையே, பொய் சொல்லடனே பொய் சொல்லட அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட லிப்போ ஒரு மாதிரி சாஃப்டாக ரப்பானா டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. என்ன தனக்கு முன்னாடி நிற்குது தன்னோட மேடுங்கிறது டேயாலுமே நல்லா சென்ஸ் பண்ண முடியுது. பட் அது என்ன மாதிரி ஃபீலுங்கிறது டேக்கு தெரியல. பட் ஜேகே பண்ணுற மூமெண்ட்டுக்கு டே கோஆப்ரேட் மட்டும்தான் பண்ணுறாரு. ஏன்னா ஜேகே டேயோட ஹஸ்பண்ட். அந்த மூமெண்ட்டில் ஜேகே இந்த மாதிரி டேயோட லிப்பை ஒரு மாதிரி ரப் பண்ணுற மூமெண்ட்டுக்கு டே கீப் சைலண்ட் ரொம்ப அமைதியாக அப்படியே வாடல பின்னான பாடி ஜங்குக்க வந்து எப்படி சொல்லிடு ஹஸ்பண்ட் ஃபீலில் நம்ம ஜங்குக்கோட நேமை சொல்லி சாஃப்டாக கூப்பிட்றாரு. இந்த மாதிரி ஜங்குக்கோட நேமை டேயே கூப்பிட்ற மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு லேட்டாக ஸ்மைல் பண்ணப்படி டானே ஏன் மேடா இருந்துக்கிட்டு என்ன மீறி போயிருவியானுங்கிற மாரி டேக்கிட்ட க்ளோஸாக வந்து நான் உன்னை டீச் பண்ண விரும்பல பேபி. ஆனால் பட் ஏன் முன்னாடியே இன்னொரு பர்சன்ஸை பற்றி இந்த மாதிரி பேசினேன், அப்புறம் பாட்டுக்கோ உன்னோட ஹஸ்பண்ட் உன்னோட டேடி பேட் டேடியாக மாறிடுவேன். அப்புறம் பாட்டுக்கோ இப்போ ஐஸை க்ளோஸ் பண்ணப்படி ஜங்கோக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க இந்த மார்னிங் சவுண்ட் இன்னும் வேற மாதிரி மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே இந்த ரூமை விட்டு வெளியே போன அடுத்த செகண்டு தான் ரியாலிட்டிக்கே வராரு. இதே மாதிரி தான் ஜிமினாவும் ஷிவாவோட கண்ட்ரோலில் இருக்கிறாரு. ஏன்னா அது அவரோட ஹஸ்பண்டில் அவர் சொல்கிறது எல்லாத்தையும் ஜிமினா அப்படி குட் பாய் மாதிரியே கேட்டுட்டு ஜிமினா ஷுகாவை கூட டைட்டை ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாரு. ஜங்குக்கு வெளியே போனதோட ரியாலிட்டிக்கு வந்துட்டு இவன் என்ன பண்ணிட்டு போகிறான், ஏன் போய் ஒரு மாதிரி ட்ரப் பண்ணி என்னெல்லாமா சொல்லிட்டு போகிறான், ஹஸ்பண்ட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அவருக்கே அந்த மூமெண்ட்லாம் ரிப்பீட்டட் ஆகுது. நம்ம எப்படி அவன் பண்ணுறதுக்கு பேசுகிறதுக்கெலாம் கோஆப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இப்படி திங்க் பண்ணால் எங்கள் டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 2 days to 3 days மூவ் ஆன் ஆகுது. ஜங்குக்கு எவ்வளோக்குள்ளே டீச் பண்ண முடியுமோ அவ்வளோக்குள்ளே டீச் பண்ணுறாங்க. ஒட்டிக்கிட்டே இருந்த ட்வின் பிரதர்ஸை பிரிச்சுட்டாங்க 2 பேரும் சேர்ந்து. இந்த மாதிரி பிரிச்சுட்ட பாட்டுட்டு இப்போ அப்படியே கேண்டீனில் தான் விமின் உட்காந்துருக்காங்க. நம்மளை சுற்றி ஏதோ நடக்குதுடா, எனக்கும் நல்லா தெரியுதா, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 days நம்ம 2 பேரும் ஒருத்தர் அடிச்சிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஆனால் இப்போ கொடுக்கட்டாடா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொன்னால் சீரியஸ்லி புரிஞ்சுக்கோடா, என்னடா நான் என்ன சொல்ல வரேங்கிறது சீரியஸாகவே புரிஞ்சுக்காம காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த 1 week நான் உன் கூட ஃபைட் பண்ணாமல் ரொம்பவே ஹார்ட் ஃபீலிங்காக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இந்த மொமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நின்று பேசிகிட்டு இருக்க ஜிமினா பார்த்துட்டு அப்படியா ஜிமின், என் கூட ஃபைட் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறியா, எனக்கும் தான்டா உன்கிட்ட வம்பே இழுக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் பட்
இப்போ நான் ஹாப்பி ஆகிட்டேனே அப்படிங்கிற மாதிரி வில்லத்தனமாக ஒரு டெவில் ஸ்மைலில் போடவும் என்ன சொல்கிறாங்கிற மாதிரி ஜிமின் அப்படி ஐஸை ஓப்பன் பண்ணபடி அவரோட சேரில் உட்கார வருவாரா என்ன பண்ணி உட்கார வேண்டாம், சேரை ஆல்ரெடி நம்மகிட்டே அவரோட ஃபீட்டை வச்சு தள்ளி விட்டுருப்பாரு. சேரு பேக் சைடில் இல்லைங்கிறது கூட தெரியாமல் டக்குனே நம்ம ஜிமினா சேரில் உட்கார மாட்டி டரையில் அவ்வளவும் நம்ம டேக்கு ஒரே சிரிப்பு. அப்பா இப்போ நான்டா எனக்கு ப்ரீட்டே பண்ண முடியுதுங்கிற மாதிரி கீழே விழுந்துருக்க ஜிமினா பார்த்துட்டு என்ன ஜிமின் அடி பல்லமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் தள்ளி விட்டுட்டு அடி பலமாலாடா கேட்குறேனுங்கிற மாதிரி அப்படி எழுந்து நிற்கவும் இந்த ஜிமினே நீ டனடா கேட்ட வம்பலுக்குலன்ட்டு அழகா டனடா இழுத்துருக்கேன், அடிக்கு என் ஹிப்பை உடைப்பியாடா, இப்போ பாரு உனக்கு 2 பக்கம் ஹிப்பு இல்லாதபடி இந்த ஜிமின் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜிமினா நான் சோல்டா சோலை இன்றைக்கும் பாடியிலேருந்து எப்படி எடுத்து என் பாடிக்குள்ளே வச்சுக்கிறேன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேபிளை சுற்றி ஓடுறாங்க. டே வேண்டாண்டா சொன்னாங்கள்டாங்கிற மாதிரி இந்த மாதிரி வீமீன் அவங்க வேல்ட்டில் மறுபடியும் அப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். அந்த கேண்டீனுக்குள்ளே லெண்டா என்ட்ராகிற அந்த டார்க் வைப்பை வீமீனால் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. அப்படிங்கிற மாதிரி ஜிமின் அப்படியே நின்னா டைம் அப்படியே நின்றுட்டு ஏய் இந்த லேடி எப்போதும் காலேஜுக்குள்ளே வரமாட்டாங்களே, ஏன்னா காலேஜுக்குள்ளே டேரெக்டாக என்ட்ரு ஆகிட்டாங்க, ஐயோ கேண்டீனில் நம்ம 2 பேர் மட்டும் தாண்டா இருக்கிறோம் அப்படிங்கிற மாரி 2 பேரும் ஷாக் ஆகி அப்படியே பக்கத்தில் வந்துட்டு வீமின் 2 பேருமே அப்படியே ஹேண்ட்ஸை க்ரிப்பை ஹோல்ட் பண்ணபடி பயத்தில் அப்படியே ஐஸை க்ரிப்பாக க்ளோஸ் பண்ணுவாங்களா, இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணால் அவங்களுக்கு பேக் சைடில், அது அப்படியே வீமினுக்கு பேக் சைடில் கரெக்டாக நம்ம ஜங்குக்கும் சுகாவும் சடாக்குள்ளேருந்து என்ட்ரானபடி அவங்க பவர் மூலிமா பேக் சைட்லேருந்து என்ட்ராகிறாங்க. இந்த மாதிரி ஜங்குக்கும் சுகாவும் வீமினுக்கு பேக் சைடில் என்ட்ராகிற இடம் லென்ட்டா நோட் பண்ணிவிட்டு நினச்சேன்டா, அப்போ அவங்க 2 பேரும் உங்களோட மேட் பாண்டிங் போட்டுட்டீங்க பொழுக்கு, அவங்களுக்கு சின்னதாக ஒன்றுனதோட துடிச்சு போய் வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி லென்ட்டா இந்த மாதிரி நோட் பண்ணால் வீமின் இப்போ கூட ஐஸை க்ரிப்பாக க்ளோஸ் பண்ணபடி இருந்தால் நம்ம ஜொங்கு டே பக்கத்தில் இருந்தால் ஜிமினா பக்கத்தில் நம்ம சுகா நிற்கிறாரு. நம்ம வீமினுக்கு முன்னாடி வந்துட்டு எங்களை ஏதாவது பண்ணிட்டு தாண்டி அவங்க 2 பேரும் நீங்கள் இருக்கிற பர்சன்ஸ் அவ்வளோ பேரும் டச் பண்ண முடிஞ்சால் எங்கள் 2 பேரையும் தாண்டி அவங்க 2 பேரையும் தூக்கிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சுகமும் ஜொங்குக்கும் அப்படியே ஆன்ஸை ஹோல்ட் பண்ணால் இந்த மாதிரி வாய்ஸ் டோனிங் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகிறத பார்த்துட்டு வீமின் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணால் ஜொங்குக்கும் சுகாவும் டேரெக்டாக இந்த பிளேஸில் என்ட்ரானதை பார்த்துட்டு வீமினுக்கு ஷாக்கு, இவங்க எப்படிடா வந்தாங்கங்கிற மாதிரி ஷாக்கான லென்ட்டா அப்படியே அவங்க கூட வந்த அந்த 12%ஐயும் ஜொங்குக்கு சுகா கூட ஃபைட் பண்ண வச்சுட்டு வீமின் கிட்ட வந்தா இந்த மாதிரி ஃபைட் பண்ணுறத பார்த்துட்டு நம்ம டேக்கும் ஜிமினாவுக்குன்னா ஒரே ஹாப்பினஸ், என்னம்மா ஃபைட் பண்ணுறான் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி இவங்க ஃபைட் பண்ணுறது அவங்க ரசிச்சுக்கிட்டு இருந்தான். ஏன்னா க்யூட் பாய்ஸ் கிளம்பலாமா அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக வீமின் பக்கத்தில் வந்து நிற்கிற நம்ம லென்ட்டா மேலே ஒரு பவரை போட்டு நம்ம ஆரமும் ஜேக்கப்பும் அந்த பிளேஸில் என்ட்ராகிறாங்க. நாங்கள் இருக்கிற வரைக்கும் இவங்க 2 பேரையும் நீ எதுவும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஆரமும் ஜேக்கப்பும் இப்படி ப்ரொடெக்ட் பண்ணால் இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படி நைட் ஆயிடுச்சு. டேயும் ஜிமினாவும் பெட்ரூமில் தான் உட்காண்ட்ருக்காங்க. எப்போதுமே 2 பேரும் ஒட்டிக்கிட்டே இருந்துட்டு ஃபைட் பண்ணிகிட்ருக்கவங்க இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆக்கி நம்ம டே ஒரு பக்கம் கார்னரில் உட்காந்துருந்தா ஜிமினா அதுக்கு ஆப்போசிட் கார்னரில் உட்காந்துருந்துட்டு என்ன ஐஸுடா, என்ன ஃபைட்டுடா, நமக்குலாம் இந்த ஃபைட்டு வருமாடாங்கிற மாதிரி 2 பேரும் அவங்க பாய் ஃப்ரெண்ட் அவங்களோட மேடை திங்க் பண்ணுறாங்க. செமையாக ஃபைட் பண்ணாங்கல்ல. டேய் ஜிமினா, நீ அவனை பார்த்தியா? நானும் பார்த்தேன்டா, செம்மையாக இருந்தான்டா. அவனோட ஃபைட்டிங் கில்ஸ் எல்லாம் பாட்டுடைய ஹக் பண்ணி கிஸ் பண்ணி என்னெல்லாமோ பண்ணணும்னு தோணுச்சுங்கிற மாதிரி செலவும் நம்ம திரும்பி ஒரே கிக்குதான். ஏன்னா நம்ம ஜிமினா சுகாவா மென்ஷன் பண்ணி பேசியிருப்பாரு, ஜங்குக்கை மென்ஷன் பண்ணி பேசியிருப்பாரு. இந்த மாதிரி ஹக் பண்ணி கிஸ் பண்ணதோட நம்ம வந்து ஜங்குக்கை தான் இந்த மாதிரி பேசுகிறானுங்கிற மாதிரி திங்க் பண்ணி கிக் பண்ணோம். ஜிமினா அப்படி பல்ட்டி அடித்த பொசிஷன்லேயே தரையில் விழுறாரு. டே குரங்கு, என்ன திமிருந்தா மிதிப்படா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா அப்படி எழுந்து வந்து பெட்டில் இருக்கட்டே அடிக்க வேண்டாம். என்ன திமிருந்தா நீ ஜங்குக்கா அந்த மாதிரி சொல்லுவேன், கிஸ் பண்ணிடுவியாடா நீ? ஜங்குக்கா யாருடா அப்படிங்கிற மாதிரி கேட்குவோம்.
என்னடா இப்போ தானடா சொன்னேன் பார்க்க ஹான்சமாக நல்லா பாடி பில்டர் மாதிரிலாம் இருந்தான், பாட்டு ஃபைட் பண்ண கில்ஸ் எல்லாம் பட்டு கிஸ் அடிச்சிருவேன் என்ன. டேய் லூஸு லூஸு லூஸு, நான் அவனா சொல்லலடா, இருந்துட்டேன் மியாக்குட்டி மாதிரி. பார்க்க ஃபேஸ் மியாக்குட்டி மாதிரியே இருந்தாலும் பட் ஃபைட்டிங் செம்மையாக பண்ணான் தெரியுமா. டேய் அண்டு சுகாவா சொல்கிறியாடா நீ அப்படிங்கிற மாரி செல்வம். டாய் சிகாவா சொன்னியா? ஆமாண்டா, அவனை மியாக்குட்டி அப்படிதான்டா. டேய் மியாக்குட்டி நான் மட்டும்தான்டா கூப்பிடுவேன், நீ கூப்பிடக்கூடாது. அப்புறம் என்ன பண்ணணுமா? உன் பிரதரோட ஹஸ்பண்ட்ரா, ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசு. உனக்கே ரெஸ்பெக்ட் கிடையாது, உன் ஹஸ்பண்டுக்கு வேறு ரெஸ்பெக்ட் கொடுக்காவில்ல. சரி ஜிமி அப்படிங்கிற மாரி சிரிப்பாரா. சிரிப்பில் ஏதோ வில்லட்டனம் தெரியுது. ஆ ஒழுங்க என் ஹஸ்பண்டுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கல. எப்போ ஜிமின் எங்கள் யாருக்கும் தெரியாமல் மேரேஜ் பண்ணேன்? இரு ஹயாங்கிட்ட போட்டு கொடுக்குறேனுங்கிற மாரி ஜின் ஹயாங் ஃபிலிக்ஸ் ஹயாங் ஜிமினா யாரையும் மேரேஜ் பண்ணிட்டாங்கிற மாரி கட்டவும் டக்குன்னு நம்ம டேயோட மூட்டு ஜிமினா க்ளோஸ் பண்ணால் இங்கே நடக்கிற மூமெண்ட் எல்லாத்தையுமே அதே ரூமுக்குள்ளே இன்வெஸ்பிளாக நம்ம 4 பாய்ஸும் நோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. டே சுகா என்னடா என்ன அப்படிங்கிற மாதிரி சுகாவை நோட் பண்ணா. என்னை பார்த்தா நம்ம மியாக்குட்டி மாதிரியாடா தெரியுது உங்கள் 2 பேருக்கும். இருக்குடா தனியாக வந்து சிக்குங்க ஜிம்மி, நீ முதல்ல வந்து சிக்கு உனக்கு இருக்குங்கிற மாதிரி சுகா என்ன மாதிரி நோட் பண்ணால் இந்த மாதிரி கத்துற கற்றுக்கு கரெக்டாக நம்ம ஆரமும் நம்ம ஜின்னும் ஃபிலிக்ஸும் அந்த பிளேஸ்க்குள்ள என்றானா நம்ம ஜின்னுக்கு நல்லா ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா இந்த பிளேஸில் 4 பர்சன்ஸ் இருக்கிறாங்க. 4 பர்சன்ஸுமே மீனை தான் நோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை ஒரு மாதிரி ஃபீல் பண்ணப்படி டே ஜிமின் என்னடா ஆச்சு, ஏன்டா கட்டுனீங்க? அது ஒன்றும் இல்லை ஹயாங், ஸ்லீப் பண்ணணும்னு சொன்னால் ஸ்லீப் பண்ண மாட்டாங்கன்ட்டா ஸ்லீப் பண்ண வைக்கிறேங்கிற மாரி பில்லோவை எடுத்து நம்ம டெய்யும் பிடிச்சி அமுக்குறாரு. டே மூச்சு முட்டுதுடா, நான் செத்துரு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவை புஷ் பண்ணா. டே அவனை கொன்னுறதடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவை வேகமாக வந்து ஃபிலிக்ஸ் தூக்குவாரா இந்த மாதிரி தூக்குனா. அட பாவிங்களா, ஒரு 2 ஹவர்ஸ் உங்களை ஃப்ரீ பண்ணி விடையே முடியல, ஏன்டா அப்படியே அட்டுலியம் பண்ணுறீங்க? தனி ரூமுக்கு போனாலும் போக மாட்டேங்க, நாங்கள் ஒட்டிக்கிட்டே தான் போகிறோம்னா ஒட்டிக்கிட்டே தான் இருப்போங்கிறீங்க, எங்கள் உயிரை ஏன்டா எடுக்கிறீங்க? ஹயாங் நாங்கள் உங்கள் உயிரை எடுக்கிறோமா? ஜிமி என்ன வார்த்தை சொல்லிட்டாரு பாட்டியாடா. ஆரம்பிச்சிட்டாங்கடா, ட்ராமா போட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. டே வேண்டாண்டா ப்ளீஸ், ரொம்ப லென்த்தாக போகும். ஹயாங்களை தாங்க முடியாது. கம்பெனியில் வர மேனேஜர் என்னை கொன்னுட்டான். டையை கூட பாரு இறுக்கி என் கையாலேயே இறுக்கி செட்டுறலாம் போல வருடே. நீ வேற என்னை டார்ச்சர் பண்ணாடே ஆங்க அப்படிங்கிற மாதிரி செலவம் அந்த பயம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜின்னு எனக்காக சாங் பாட அப்படிங்கிற மாதிரி செலவும் சரி ஓகேங்கிற மாதிரி நம்மகிட்டே ஜிமினாவே டைஸில் படுக்க வச்சபடி ஹேரை ரப் பண்ணபடி சாங் பாடுனா. டே அப்போ நீ அந்த பசங்களை லவ் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நான் ஹஸ்பண்டுனே சொல்கிறேன், லவ் பண்ணுறியான்னு கேட்குறேன். ஆமாம் அந்த பல்காக ஒருத்தவன் தானே, அவனை நீ லவ் பண்ணுறியானுங்கிற மாதிரி கேட்கவும் ஒரு மாதிரி ஷையாகி சிரிக்கிறாரு. இந்த மாதிரி சிரித்தான். ஆஹா நம்மளும் பிரதர்ஸ், நம்ம லவ் பண்ணுற பர்சன்ஸும் பிரதர்ஸா அடிச்சுக்கோனுங்கிற மாரி இப்படி அடிச்சுக்கிட்டா ஃபிலிக்ஸ் தான். அட பாவிங்களா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஒரு பெரிய ப்ராப்ளத்தை பண்ணிட்டு என்னடா பேபி மேண்டியா ஹைஃபை போட்டு அடித்து விளாண்டுட்டு இருக்கீங்கிற மாதிரி ஷாக்லேயே நோட் பண்ணா. ஜின்னு தான் அவங்கள பற்றி தான் உனக்கு தெரியும்ல, 2 மினிட்ஸ் இல்லாட்டி ஒரு 1/2 hour அப்படியே அடித்து பண்ணுவேன். அப்புறம் என்ன இப்படி தானே இருப்பானுவேன், நீ ஏன் இந்த மாதிரி பண்ணுற, இதெல்லாம் ஒரு மூமெண்ட்டாக எத்தனை இயர்ஸாக பாட்டுட்ருக்கோனுங்கிற மாதிரி வீமினோட ஹேர் அப்படி சாஃப்டாக ரப் பண்ணபடி வீமினை ஸ்லீப் பண்ண வச்சுட்டு நம்ம ஜின்னும் ஃபிலிக்ஸ் சம்டே அந்த ரூமை விட்டு வெளியே போனால் ஜங்குக்கு அப்படி இன்வெஸ்ட்ஃபுல்லாக இருந்திருப்பார்ல, அந்த மூமெண்ட்டை பிரேக் பண்ணபடி அவர் இப்போ வெளியே வர மூமெண்ட் அழகாக தெரியுது. ஜங்கு கூட லுக் அழகாக தெரியுது. கரெக்டாக டே பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டு டேயோட ஃபோர்கட்டில் பிக்கிஸ் பண்ணபடி அப்போ என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குடா உனக்கு அப்படிங்கிற மாதிரி டேயோட ஹேண்ட்ஸ் அப்படி ஹோல்ட் பண்ணால் ஜிமினா பக்கத்தில் கரெக்டாக சுகா வந்து நிற்கிறாரு. என்னடா இன்னும் எத்தனை டேஸ் இதை மறைக்க போகிறோம், கண்டிப்பாக லென்ட்டாக எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருப்பான். நம்மக்கிட்ட அவள் அட்டாக் பண்ணுறது, அவள் பேசுகிறதுலாம் பார்க்க சொல்ல நம்மளோட மேடுங்கிறத அவள் கண்டுபிடிச்சிட்டா. இனி என்ன பண்ண போகிறோம், எப்படி இவங்களை சேவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சுகாவும் ஜங்குக்கும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிற அந்த மூமெண்ட்டை மொட்டையுமே ஜின் வந்து அந்த ரூமுக்கு வெளியே நின்று நோட் பண்ணிடுவார். இவங்க 2 பேரும் இந்த ரூம்குள்ளே என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஷாக்கை நோட் பண்ணால் அதே பிளேஸில் இன்வெஸ்ட்ஃபுல்லாக இருக்கிற ஆரமும் ஜேகுப்புமே அவங்களோட மூமெண்ட்டை பிரேக் பண்ணபடி வெளியே என்ட்ராகிறாங்க. இப்படி 4 பர்சன்ஸும் அந்த ரூம்குள்ளே இருக்கிறத பார்த்துட்டு வீமினை சுற்றி இருக்கிறதும் இவங்க 4 பர்சன்ஸும் வீமினுக்கு மேலே வேற ஒரு பேரியர் போடுற மூமெண்ட்டையும் பார்த்துட்டு நம்ம ஜின்னுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷாக் ஆகி அவரோட ஐஸ்லாம் அப்படி விரியுது.
எங்கே கட் ஆகுது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. இப்போ அப்படியே நம்ம டேயும் ஜிமினாவிட்டா மார்னிங்கே பெரிய ப்ராப்ளத்தை பண்ணிவிட்டு காலேஜுக்கு போகலான்ங்கிற மாரி கிளம்புனா சின்னடா ஒரு நிமிஷம் இருங்க ஜிமின்டே அப்படிங்கிற மாரி சொல்லுவோம். 2 பேருமே அப்படியே திரும்பி நம்ம ஜின்னை நோட் பண்ணோம். 2 பேரோட ஹேண்ட்ஸ்லேயும் ஏதோ ஒரு மாதிரி டாயை மாதிரி ஒரு ரோப் மாதிரி பிளாக் மேஜிக்குள்ள ரோப் அதை அப்படியே கட்டுறாரு. என்ன இது புதுசா அப்படிங்கிற மாரி கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு நேற்று நைட்டு ஒரே பேடு ட்ரீமாக இருந்துச்சு, அதான் மார்னிங்கே டெம்பிளுக்கு போனேன். அவங்க தான் சொன்னாங்க ஹவுஸில் இருக்கிற எல்லா பர்சன்ஸும் இந்த மாதிரி இந்த டாய்ட்டை கட்டுனா பேடு ட்ரீம்லாம் வராதுன்னு. எனக்கே பேடு ட்ரீம் வந்து பயம் வந்துடுச்சு. நீங்கள் வேறு என்னோட பேபிஸ், உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்டோரி கேட்டாலே பிடிக்காது, அதான் அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம ஜின் பேசினபடி அந்த ரோப்பை கட்டினோம். ஜின்னு என்ன சொன்னாலும் அது கரெக்டாக தான் இருக்குங்கிற மாதிரி கிராக் கொஸ்டின் எதையுமே கேட்காம அதை ரொம்ப நார்மலாக வேர் பண்ண பொசிஷன்லேயும் காலேஜுக்கு கிளம்புனா ஜின்னிடம் ஃபிலிக்ஸ் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, என்னாச்சு ஐயா ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இவ்வளோ டேஸ் கழிச்சு இந்த ரோப்பை எதுக்கு கட்டி விட்றீங்க? அவங்க ஸ்கூல் படிக்க சொல்ல ஒரு டைம் கட்டி விட்டுருந்தீங்க, அப்படின்னா நம்ம டேடை மிஸ் பண்ணோம். அப்புறம் ஸ்கூல் எண்டாக கொஞ்சம் டேஸ்க்கு முன்னாடி அதோட நம்ம மாம் டெட் ஆகிட்டுக்கு முன்னாடி இந்த ரோப்பை கட்டி விட்டாங்க நம்ம மாம். இப்போ புதுசாக நீங்கள் கட்டி விட்ருக்கீங்க, என்ன நடக்குது? அது எனக்கு சரியாக தெரியல ஃபிலிக்ஸ். ஆனால் பட் நம்மளோட பிரதர்ஸை இன்னும் ரொம்பவே நம்ம ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. பேரண்ட்ஸ் எதுக்காக நம்ம பிரதர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணாங்கன்னு எனக்கு சரியாக தெரியல. எனக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்குது. நான் நம்மளோட ஓல்டு ஹவுஸுக்கு போக போகிறேன். நீ பீமின் 2 பேரையும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. ஆனால் ஐயா எனக்கு பயமாக இருக்குது. இந்த மாதிரி தான் ஓல்டு ஹவுஸுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு 2 பேருமே டெட் ஆகிட்டாங்க. நீங்களும் ஓல்டு ஹவுஸுக்கு போகிறேன்னு சொல்லாதீங்க, எனக்கு எதுவும் ஆக்காது. ஏன்னா வீமின் அப்போ நம்ம பேரண்ட்ஸ் கூட இருந்தாங்க, இப்போ வீமின் இங்கே தான் இருக்கிறாங்க. அவங்கள நீட்டாக கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். கண்டிப்பாக நம்ம ஓல்டு ஹவுஸுக்கு போனோம்னா வீமினை சுற்றி என்ன நடந்துட்டுருக்குங்கிறத என்னால் கண்டுபிடிக்க முடியும். என் பேரண்ட்ஸை தான் நான் இழந்துட்டேன், என் பிரதர்ஸை இழக்க விரும்பலை. நான் நைட்டு பாட்ட மூமெண்ட்ஸை என்னால் மறக்க முடியல. நான் சொல்கிறது கேளு ஃபிலிக்ஸ், நமக்கு நம்ம பிரதர் முக்கியம். நம்ம பிரதர்ஸ்க்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். கேர்ஃபுல்லாக நம்மளோட பேபிஸை பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜின் அப்படி எங்கே இருந்து கார் எடுத்துகிட்டு அவரோட ஓல்டு ஹவுஸ், அதாவது நம்ம ஜின் இப்போ இருக்கிற ஹவுஸ் வேறு, இதுக்கு முன்னாடி வேறு ஒரு ஹவுஸில் தான் இருந்திருப்பாங்க, அந்த ஹவுஸுக்கு கிளம்புறாரு. இந்த மாதிரி கிளம்புனா இப்போ காலேஜில் தான் நம்ம ஜிமினா அப்படியே ஜிமினாவோட ஐஸ் மட்டுமும் சுகாவை தான் அப்படி தேடிட்டு இருக்கு. இந்த மாதிரி தேடிட்டு இருந்தா சுகா கரெக்டாக ஜிமினா முன்னாடி என்ட்ராகி, நான் பேபி என்னையா தேடிட்டு வர அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, என்ன அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, எங்கே அவனோட நாட்டி பிரதர், எதுக்காக இப்போ நீ அவனை தேடுற? இல்லை போட்டு 2 பேரும் ஃபைட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களே, அதான் கேட்குறேன். சரி வரியா நம்ம லைப்ரரிக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜிமினாமே ஸ்மைல் பண்ணப்படி சரி போகலாங்கிற மாதிரி சுகா கூட கிளம்புனோம். நம்மகிட்டே அப்படிலாம் கிடையாது, சும்மா நார்மலாக உட்காந்துருந்து கேன்டீனில் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்காரு. இந்த மாரி டீ ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறத நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு டேயோட சொல்கிறல அப்படியே ஹெட்டாக வைக்கவும் டே பயந்துருவார். ஐயோ இந்த ஜிமினாவோட இவன் தான் நம்மளை டார்ச்சர் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு என்னடா உனக்கு பிரச்சனைங்கிற மாரி ஜொங்குக்கு நோட் பண்ணேன். என்ன பேபி எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற, அந்தளவுக்கு அவனுக்கு பசிக்குது? ஆமாம் பசிக்குது, என்ன பண்ண சொல்கிற? எனக்கு ஃபுட்டுனா ரொம்ப பிடிக்கும். ஏன் உனக்கு பசிக்கவே செய்யாடா? பசிக்காமல் சாப்பிடாமலையாடா நீ இவ்வளோ பெல்காக இருக்க அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கோட ஹிப்பை பிடிச்சிக்கலவும் ஜொங்குக்கு ஹிப்புன்னா கொஞ்சம் வீக்னஸ் பிள்ளைக்கு டக்குன்னு ஒரு மாதிரி சிரித்துக்கிறாரு. ஏ என்ன எல்லாருக்கும் இடத்துலேயே வீக்னஸ் இருக்குன்பாங்க, ஐயோ பயில்வான் உங்களுக்கு இதான் வீக்னஸ்ங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜொங்கு கூட ஹிப்பை பிடிச்சி கில்லுன்னு கிள்ளி ஒரு மாடியே கில்ற அந்த மூமெண்ட்டில் கூசுகிற ஃபீலுக்கு டே விட்டு டக்குன்னு நின்றுக்கிறாரு. ஐயோ அவனோட வீக்னஸ் இதானா, நான் கண்டுபிடிச்சிட்டேன் தெரியுமாங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே அப்படியே க்ளோஸாக வந்து ஜங்குக்கு டீச் பண்ணிகிட்டு இருந்தான். வேண்டாண்டா அந்த மாதிரி ப்ளே பண்ணாத, அப்படி ஏன்டா அப்படி பண்ணணுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அதெல்லாம் இந்த டே என்னைக்கு ஃபீல் பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே கரெக்டாக ஜங்குக்கோட ஹிப்பை அப்படியே கிரிப்பாக பிடிக்கவும் ஜங்குக் டேயோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக ஹோல்ட் பண்ணபடி டே இன்னும் க்ளோஸாக இழுக்கிறாரு. இந்த மாதிரி இழுத்தா டே ஒரு மாதிரி ஷாக் ஆகி ஜங்குக்கோட ஐஸை நோட் பண்ணேன். என்ன பேபி என்கிட்ட ப்ளே பண்ணி விளையாடுறியா அண்ணா? ஆனால் இது காலேஜ் ஆச்சே, காலேஜில் ப்ளே பண்ணி விளையாண்டா எல்லா பசங்களும் பார்ப்பாங்களே, உனக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி ஒரு சாஃப்டான வாய்ஸில் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஜொங்குக்கு பேசுகிற மூமெண்ட்டுக்கு
டே வந்து ஒரு மாதிரி சைலண்ட் ஆகுறாரு. அதாவது நம்ம ஜங்குக்கு அப்படி கண்ட்ரோல் ஆகுறாரு. குட் பாய். நான் அப்படியே க்ளோஸாக வந்து அப்படியே சைலண்ட் ஆகிருது அப்படிங்கிற மாரி டேவோட ஃபேஸை கப் பண்ணபடி, உன்னோட டாடிக்கு மார்னிங் கிஸ் கிடைக்குமா? யாரும் இல்லைன்னா டாடி என்ட பேபி உனக்காக என்ன வேணாலும் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம டேயோட ஐஸ் இப்போ அப்படியே க்ரீன் கலரில் மாறி இருக்குது. அதாவது டேயா இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த பியூர் பிளட் பவர். அதை தாண்டி ஜங்குக்கோட மேடாக ஜங்குக்கு முன்னாடி நிற்கிறாரு. இந்த மாதிரி நீ சொல்லி நான் கேட்காமலையா, நீ கிஸ் கேட்டால் கண்டிப்பாக நான் கொடுப்பேனுங்கிற மாரி டே கிஸ் பண்ண வர மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்கு ஸ்மைல் பண்ணபடி டேயோட லிப்ல வந்து கிஸ் பண்ணபடி பயங்கரமாக லிப் லாக் பண்ணுறாரு. இந்த மாதிரி கிஸ் பண்ணிவிட்டு அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணபடி டேயோட நெக்கில் கிஸ் பண்ணபடி ஐ லவ் யூ ஸோ மச் டே, நீ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற, நான் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்குற, எதனால? ஏன்னா நீ என்னோட டாடி ஆச்சு, என் டாடி என்ன சொன்னாலும் அப்படியே கேட்பேன், அப்போ என் கூட என்னோட கிங்டமுக்கு வந்துடுறியா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இப்படி கேட்க கிங்டம்னோடனே நம்ம டே வந்து அப்படியே ஒரு மாதிரி அது அப்படியே என்ன என் கூட உன்னோட ஹயாங்ஸை விட்டுட்டு என் கூட வந்துடுறியானுங்கிற அந்த வேர்டை கேட்டதோடையும் அப்படியே க்ரீன் கலரில் இருக்கிற ஐஸ் அப்படியே ஒரு மாதிரி பிளரில் ஆகுது. அது அப்படியே பிளாக் க்ரீன்ங்கிற மாதிரி சேஞ்ச் ஆகி மாறுது. டக்குன்னு நம்ம டே அப்படியே நார்மல் டேயாக மாறுற மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு இந்த மாதிரி நெக்கை கிஸ் பண்ணுறத பார்த்துட்டு, என்ன பண்ணுற நீ, என் நெக்கிலலாம் கிஸ் பண்ணாடா, ஹயாங் திட்டுவார் அப்படிங்கிற மாதிரி டே நார்மல் டேயை பேசுகிறத பார்த்துட்டு ஜங்கு கம்ப்ளீட் டேயை விட்டு மூவ் ஆகி டேயோட ஃபேஸை கப் பண்ணபடி மறுபடியும் மறைஞ்சிட்டியா நீ அப்படிங்கிற மாதிரி டேயோட ஜாயிண்டான ஒரு மாதிரி சாஃப்டாக ரப் பண்ணபடி என் கூட வந்துட்டு இந்த பிளேஸ் உனக்கு சேஃப் கிடையாது, உன்னை நான் சேஃபாக பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுனா நான் எங்கேயும் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இந்த மாதிரி சொன்னால் ஜங்குக்கு ஸ்மைல் பண்ண போயிடு டே கிட்ட க்ளோஸாக வந்து டேயோட ஃபோர்கட்டும் ஜங்குக்கோட ஃபோர்கட்டும் ஒரு மாதிரி அட்டாச் பண்ணபடி பிக்கிஸ் பண்ணுற மூமெண்ட், லிப்போட லிப் அட்டாச் பண்ணி பிக்கிஸ் பண்ணுற மூமெண்ட்டுக்கு டேக்குள்ளே இருக்கிற நம்ம டேயோட பவரை மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணி ஜங்குக்கோட கண்ட்ரோலுக்கு டே மறுபடியும் வர வைக்கிறாரு. என் கூட வந்துட்டேன் ப்ளீஸ், உனக்கு இந்த பிளேஸ் சேஃப் கிடையாது, என்னால் எப்போதுமே உன்னை ப்ரொடெக்ட் பண்ண முடியாது, நம்மளோட பிளேஸ்க்கு போயிட்டா என் பேரண்ட்ஸ் கிட்ட மட்டும்தான் நான் ஃபைட் பண்ண வேண்டியது இருக்கும், வேறு யார்கிட்டையும் ஃபைட் பண்ண வேண்டியதில்லை, நம்ம பிளேஸ்க்கு போவோம், நம்மளோட கிங்டமுக்கு போவோம், ப்ளீஸ் உன் டாடி எதை சொன்னாலும் உன்னோட சேஃபுக்காடாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுனா டாடி என்ன சொன்னாலும் பேபி கண்டிப்பாக கேட்கும், பேபி டாடி சொல்கிறதெல்லாம் கேட்கும் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசிகிட்டு இருந்தா கரெக்டாக அந்த கேண்டீனுக்குள்ளே 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் வர மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு அப்படியே டேயை விட்டு மூவ் ஆனானா டே அப்படியே மறுபடியும் ரியாலிட்டிக்கு வந்துட்டு ஜங்குக்கோட லுக்கை நோட் பண்ணுவாரா அந்த மாதிரி நோட் பண்ணோம். ஜங்குக்கோட ஐஸ் அப்படியே பர்பிள் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கிட்ட பார்த்துட்டு டே ஒரு மாதிரி ஷாக் ஆனோம். ஜங்குக் டக்குன்னு அவரோட ஐஸை க்ளோஸ் பண்ணபடி நார்மல் ஐஸ் ஆக்குறாரு. இந்த மாதிரி ஆக்கிட்டு டேங் பா சாப்பிடு, உன்னோட ஐஸ் ஏன் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, இல்லையே ஏன் ஐஸ் நார்மலாக இருக்குது, நீ சொன்ன மாதிரி என் கூட என் ஹவுஸுக்கு வந்துடுவல்ல, எப்போ சொன்னேன் உன் ஹவுஸுக்கு நான் வருவேன்ட்டு அப்படிங்கிற மாட்டிகிட்டே இந்த மாதிரி சொன்னால் பிச்சிருவேன். இவ்வளோ நேரம் சரி நம்ம 2 பேரும் ஹவுஸுக்கு போகலான்னு சொல்லிட்டு இருந்தா நீ என் கூட ஈவினிங் என் ஹவுஸுக்கு வர்ற அப்படிங்கிற மாரி சொல்லவும் மாட்டேன், நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அப்படியே அந்த ஃபுட்டை எடுத்து சாப்பிட போனால் ப்ளீஸ் பேபி வந்துடுறேன் கூட அப்படிங்கிற மாதிரி இப்படி கெஞ்சிக்கிட்டு இருப்பாரா. இந்த மாதிரி கெஞ்சிட்டு இருந்தோம். ஜொங்கு கெஞ்சிகிட்டு இருக்கிறத பண்ணிட்டு டேக்கு ஒரே சிரிப்பாக இருக்கும். சரி கெஞ்சாடா, ஆனால் எனக்கு பயமாக இருக்குடே, ஈவினிங் 6 o'clock நான் ஹவுஸுக்கு போகணுமே, உனக்கு தெரியாடா என்னை 2-3 பர்சன்ஸ் அட்டாக் பண்ணிகிட்ருக்காங்கள, நீ ஏன் பயப்படுறாடா, நான் இருக்கேனே, ஏன் ஹவுஸுக்கு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவனை ஏன் ஹவுஸுக்கு கூப்பிட்டு போகிறேங்கிற மாதிரிட்டே எப்படியாவது கிங்டமுக்கு இங்கேருந்து அவரோட கிங்டமுக்கு கூட்டிகிட்டு போய்கிட்டு பர்மிஷன் கேட்டுட்டு இருந்தா டேயுமே அதுக்கு ஓகே பண்ணுறாரு.
இதே மாதிரி தான் ஜிமினாவும் சுகா ஜிமினா கிட்ட பர்மிஷன் கேட்குறாரு. சரி நான் உன் ஹவுஸுக்கு வாரேங்கிற மாதிரி 2 பேரும் இந்த மாதிரி பர்மிஷன் பண்ணிவிட்டு அப்படியே கிளாஸ் ரூமுக்கு வேண்டாம். டே ஜிமினாவை நோட் பண்ணிவிட்டு என்னை ஜங்குக் அவரோட ஹவுஸுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு இருக்காருடா. ஹே, என்னையும் அப்படி தான்டா சொன்னார். அப்போ 2 பேரும் நம்ம ஃப்யூச்சர் ஹவுஸுக்கு போகிறோமானுங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஹாப்பியாகி என்ன 2 பேரும் ஒரே நேரத்தில் அவங்க ஹவுஸுக்கு கூப்பிட்டாங்களானுங்கிற மாரி 2 பேரும் லைட்டாக ஷாக் ஆகுறாங்க. இல்லை அவங்களும் நம்மளை லவ் தான் பண்ணுறாங்க, தப்பாலாம் எதுவும் திங்க் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இந்த மாதிரி வீமின் 2 பேருமே அவங்க பாய் ஃப்ரெண்டோட ஹவுஸுக்கு போகிறோங்கிற மாரி ஹாப்பியானா இங்கே நடக்கிற மூமெண்ட் அண்ட் கிஸ்ஸிங் மூமெண்ட் எல்லாத்தையுமே ஹாரி நோட் பண்ணிட்டு இருப்பான். நம்மக்கிட்டேயே டபுள் கேம் ஆடிட்டிங்களாடா இப்போ பாருங்கனுங்கிற மாதிரி இங்கேருந்து ஹாரி மொட்டமாக டெலிபெட்டியாகி கிங்டம்குள்ளே என்ட்ராகிறான். ஹாரி இந்த மாதிரி என்ட்ராகிறத அங்கே இருக்கிற ஜாக்ஸ், அதாவது பட தளபதி, அதாவது நம்ம ஜங்கு கூட அவர் நோட் பண்ணிவிட்டு என்னடா ஒர்க்கு கொடுத்த சிங்கிளாக வந்துருக்கேன்,